ஹாய் நான் அக்ஷரா. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் வந்தாலே ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃப்ளேக்கியாக இருக்கும். அண்ட் இந்த டைமில் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் ஃபேஸில் இருக்க ஃபைன் லைன்ஸ்லலாம் அப்படியே அந்த மேக்கப் போய் செட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்குலாம் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி க்ளோக்காக நான் ஒரு பேஸும் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த ஒரு மேக்கப் பேஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். நல்லா வந்து வித்தின் கைண்ட் ஆஃப் க்ளோ மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஸ்கின் ஆயிலியாக இல்லாமல் ரியல் க்ளோவாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்கின் கேருக்கு நான் வந்து இங்கே நிவ்யா க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குனால இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் இதிலே வந்து லைட் மாய்ஸ்சரைசர் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு அந்த பேச்சினஸ்லாம் இருக்காது. வின்டர் டைமுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், அதுவும் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டே மேக்கப் இருந்தாலும் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். செகண்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். நான் இங்கே வந்து மினிமலிஸ்ட்டோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் வந்து 200லேருந்து 300 ரேஞ்சில் தான் வந்து வாங்கினேன், அமேசானில் வந்து வாங்கினேன். இந்த சன்ஸ்க்ரீன் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நல்லா ஃபேஸ் அண்ட் நெக்லையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம பேசிக் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேக்கப் பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் எதாவது சிலிகான் ப்ரைமர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து கலர்பாரோட ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். ப்ரைமர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது எடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேர்ல் மேக்கப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமான குவான்டிட்டி இருந்தால் போதும் இதுக்கு. தேர்ட் வந்து நான் லோரல் பாரிஸோட இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் ஷேட், உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டர் ஆட் பண்ண போகிறேன், லிக்விட் ஹைலைட்டர். நான் வந்து லாக்மே அப்சல்யூட்டோட லிக்விட் ஹைலைட்டர் ஆட் பண்ணுறேன். ஷேட் வந்து ரோஸ் கோல்ட் ஷேடில் இருக்குது. இந்த 4 ப்ராடக்ட்டும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து எவ்ரிடே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியான கவரேஜ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ப்ரைமர் தான் ஸ்கின்னில் இருக்க மேக்கப்பாக ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். நான் ஆட் பண்ண ஸ்விஸ் பியூட்டி மேக்கப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கும். ப்ளஸ் அதுலேயும் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸை நீங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எவ்ரிடே பேபி க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும். அந்த க்ளோக்காக நம்ம சேர்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மே அப்சல்யூட்டோட லிக்விட் ஹைலைட்டர். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருந்தாலே போதும். உங்கள் மேக்கப் வந்து அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக நல்லா ஷைனிங்காக சூப்பராக தெரியும். இந்த மேக்கப் பேஸ் வந்து ஸ்கின்னில் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் மாய்ஸ்சரைசரோ இல்லை டெய்லி க்ரீம் போடுறத விட ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நான் சிலிகான் ப்ரைமர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிலிகான் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும். அந்த ஷைனும் நல்லா தரும் அண்ட் மேக்கப்பையும் நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். இது நீங்கள் கையிலே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் கேமராலாம் வந்து ப்ரெஸ் பண்ணனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஸ்கின்னில் அவ்வளோ ஈஸியாக க்ளைட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மேக்கப் பேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் லுக் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது எசன்ஸோட மஸ்காரா. ஸோ இது வந்து நல்ல லேஷஸை லாங்காகவும் ஆக்கும், நல்லா திக்கனும் ஆக்கும். இதோட பேஸ் மேக்கப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. அதே டைமில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜும் கிடைக்கும், நல்ல ஒரு ஷைனும் கிடைக்கும். ப்ராப்பராக ஸ்கின் ப்ரெப் பண்ணதுனால ஸ்கின்னும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்கும். நான் வந்து காம்பேக்ட் வச்சு எதுவுமே செட் பண்ணலை. ஏன்னா இந்த மேக்கப் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கம்மியான ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங்கான மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிறதுலே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எவ்ரிடே லுக்குலாம் ப்ரௌன் ஷேட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து ஹவுஸ் ஆஃப் மேக்கப்லேருந்து இந்த மெரூன் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இது டோட்டலாக மெரூன் ஷேட் இல்லை, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அவுட்ஃபிட்க்கு நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் குர்த்தி அண்ட் அதுக்கு மேட்சிங்காக பிளாக் ஜிம்கி வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Let me next. Daksha saying bye bye and take care of yourself. Bye.